ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு காலையில் ரஜினி சாரோட தர்பார் படத்தோடைய போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய லெவலில் வந்து கொண்டாடின்னு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியும் இப்போ வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பரவின்னு இருக்கு. என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் ரிலீஸ் ஆன அர்னால்டு படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட காப்பி தான் அப்படின்ற மாதிரி நிறைய மெம்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க ஃபேட்டர்ஸ்லாம். அதேமாரி இந்த படத்தோடைய தர்பார்ன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஹிந்தியில் வைக்கப்பட்ட பேர் தான் அப்படின்னு இருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்த மாதிரியான போஸ்டர் வச்சாலுமே கூட அது வேற ஏதாவது ஒரு படத்தோடைய அது ஒரு ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம், அதாவது ரஜினி சாருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிக்னேச்சர் மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு காலையில இருந்து நிறைய பேர் வந்து மண்டையை போட்டு அப்படியே குழப்பின்னு இருப்பீங்க. பட் ஆனா அதுக்கு இப்போ வந்து ஒரு விடை கிடைச்சிருக்கு. என்னன்னா, அந்த போஸ்டரை அப்படியே நீங்க தலைகீழ திருப்பி பாத்தீங்கன்னாக்கா அந்த சிக்னேச்சர் வந்து எதை குறிக்குதுனாக்கா மும்பைன்ற எழுத்தை குறிக்குது. ஸோ இதுக்கு என்ன ஒரு அர்த்தம்ன்றதை நம்ம வந்து பொறுமையா தான் பார்க்கணும். படம் ரிலீஸ் டைம்ல தான் நமக்கு இதை பத்தி தெரியும். ஸோ அடுத்தது வந்து இந்த படத்தோடைய போஸ்டரை பத்தி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் என்ன வந்து தெரிவிச்சிருக்காங்க ட்விட்டர்ல அப்படின்ற பாக்குறது தான் ஒரு சூப்பரான விஷயம். அதுல வந்து தர்பார் சோ வெரி எக்ஸைட்டட் டு see தலைவர் as cop and that very charming smile அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. ஸோ இதன் மூலிமா அவரே ஒரு மிகப்பெரிய ரசிகர். பட் ஆனால் அவர் எந்த அளவுக்கு இதை ரசித்து பார்த்துருக்காருன்றது நல்லாவே தெரியுது. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கார்த்திக் சுப்ராஜ் அவர்களே மிகப்பெரிய ஃபேனாக இருந்திருக்காரு. பட் ஆனால் ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷமா தலைவருடைய ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேனாக இருந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி இந்த படத்தை எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே எதிர்பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு கூடுதலான ஒரு தகவல் என்னன்னாக்கா, இப்போ இந்த படம் மும்பையில் எடுக்க போறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதுல ஒரு கூடுதலான சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ரஜினி சார் அங்க நடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட்டான பாஷா படமா இருக்கட்டும் இல்ல காலா படமா இருக்கட்டும், அந்த ரெண்டு படத்துலயே பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் ஒரு டான் கேரக்டர் மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. பட் ஆனால் அதே மும்பை கதை பின்னணியில இருக்கிற ஒரு படத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்ப ரஜினி சார் முதல் முறையா ஒரு போலீஸ் கேரக்டர் நடிக்கிறாரு. அப்படியே வேற லெவல்ல இருக்குதான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு டானா நடிக்கும் போது பின்னி படல எடுத்திருப்பாரு ரஜினி சார். பட் இந்த தடவை ஒரு ஸ்டைலிஷான ஒரு காப், அப்படியே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ரவுடியான ஒரு காப் மாதிரி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த போஸ்டரை பார்க்கும்போது தெரியும் ஒரு கிரே ஷேட்ல தான் இருக்கு. ஸோ ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா அந்த சல்மான் கான் நடிச்சு வெளியில வந்து தாபாங் படத்துல வர மாதிரி அப்படியே ஒரு ஸ்டைலிஷான ஒரு காப்பாவும் அதே சமயம் ஒரு ரவுடிசம் கலந்த ஒரு காப்பாவும் இருப்பாரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.